Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம Boruto level episode 33 and 34 தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு எபிசோட் மேல வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி சொல்ல பார்த்தன வீடியோக்குள்ள டைரக்ட் என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஈனோஜின் வந்து அவன் ரூம்ல உட்காந்து டிராயிங் வரைஞ்சுக்கிட்டு இருப்பான். என்ன ஏதுங்கிற மாதிரி சாய் கேட்க, இந்த மாதிரி பேட்டில் ஃபீல்ட்ல வந்து நம்ம அந்த டைம்ல டக்குன்னு வரைஞ்சு அதை பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பட் இப்பயே நம்ம வரைஞ்சு ரெடியா வச்சுக்கிட்டோம்னா பேட்டில் ஃபீல்ட்ல ஈஸியா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஈனோஜின் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு சாய் சொல்றது என்னன்னா, இது ட்ரெடிஷனல் மெத்தட் கிடையாது, அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணாது அப்படின்னு சொல்றப்ப, அதெல்லாம் கிடையாது, நம்ம வந்து புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஈனோஜின் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் கட் பண்ணிட்டு ட்ரைனிங் இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல சோஜி வந்து சோசான் வந்துட்டு நம்ம சிக்கடாய்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பேரையுமே வீழ்த்திடுவான். அதுக்கப்புறம் சொல்றது என்னன்னா, நீங்க ரெண்டு பேருமே இன்னும் நல்லா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல ஈனோஜின் அந்த இடத்துல என்ட்ரி கொடுப்பான். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் மூவ் இருக்கு, நான் ஆல்ரெடி வந்து டிராயிங் எல்லாம் வரைஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் பீஸ்ட் ஸ்க்ரோல போட ட்ரை பண்ணுவான். அண்ட் கடைசியில பார்த்தா இந்த ஜுட்ஸு ஒர்க் ஆக மாட்டேன்ருச்சு. சரி இப்பதான் ஒர்க் ஆகல, நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு டிராயிங்க போட்டு பார்ப்போம்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷா அப்பயும் ஒன்னு வந்து வரைஞ்சு ஜுட்ஸு வந்து போட்டு ட்ரை பண்ணுவான். பட் அப்பயுமே வந்து ஃபெயிலியர் ஆயிருது. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஈனோஜின் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஈனோஜின் வந்து சாய் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப சாய் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பான், எதனால என் ஜுட்ஸு ஒர்க் ஆகல, ஒருவேளை வந்து அது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரணமா யோசிச்சு பார்ப்பான். பட் வந்து நம்ம ஈனோஜினுக்கு எதுவும் புரியுற மாதிரி தெரியல. அப்ப சாய் வந்து ஒரு போர்டை காட்டுவான். ஆக்சுவலா அந்த போர்ட்ல என்ன போட்டிருக்கும் அப்படின்னா, சின்ன பசங்களுக்கு டிராயிங் காம்படிஷன் நடத்துறாங்களாம். அதுல வந்து ஈனோஜினை சேர சொல்லுவான். பட் ஈனோஜின் வந்துட்டு, நான் ஆல்ரெடி வளர்ந்துட்டேன், நான் எதுக்கு இந்த மாதிரி சின்ன பசங்களோட காம்படிஷன் எல்லாம் சேரணும்ன்ற மாதிரி கேட்பான். பெட்டர் நீங்களே இதை எப்படி சரிப்படுத்துறது, அதாவது ஆக்சுவலா என்னோட ஜுட்ஸு எதுக்காக ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்கறத நீங்களே சொல்லிடலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாயை பார்த்து கேட்பான் ஈனோஜின். அதுக்கு சாய் சொல்றதுன்னா, எனக்கு தெரிஞ்சாலும் அது சொன்னாலும் அந்த ப்ராப்ளம் தீர போறது கிடையாது, அதை நீ தான் கண்டுபிடிக்கணும், நீ தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சாய் சொல்லிட்டு போயிருவான். அண்ட் நைட்டு வந்து நம்ம ஈனோஜின் யோசிச்சு பார்ப்பான், ஒருவேளை நம்ம தான் சரி பண்ணணுமோ, ரைட்டு அடுத்த நாளைக்கு நடக்கிற அந்த சின்ன பசங்களோட காம்படிஷன் அழகா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலா நான் அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா ஹீமாவரி தான் ஜெயிச்சிருப்பா. ஏன்னா இப்ப ஈனோஜின் யோசிக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம ஹீமாவரி வந்து ஹொக்காகேயோட புள்ளங்கறனால அவளுக்கு அந்த அவார்டை கொடுத்துட்டாங்க இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவை பார்த்து கேட்பான். பட் சாய் வந்து அப்படி ஒண்ணும் கிடையாது, நீ இதே மாதிரி போயிட்டே இருந்தினா உன்னால வந்து இந்த ஜுட்ஸுவே போட முடியாது, நீ போயிட்டு முதல்ல உன்னோட டிராயிங்கையும் ஹீமாவரியோட டிராயிங்கையும் கம்பேர் பண்ணு, அதனால என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சாய் போயிருவான். அண்ட் அடுத்த நாள் வந்து சாய் அகாடமிக்கு வந்திருப்பான். என்ன காரணம்னு கேட்டா, இந்த மாதிரி டிராக்கிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் மேப் எப்படி வரையறது அதை பத்தின சம்பந்த விஷயத்தையும் சொல்றதுக்காக தான், அண்ட் வந்து இவங்களை செஞ்சு காட்ட வைக்கிறதுக்காக தான் இங்க ஒருத்தர் வந்திருக்கான். அண்ட் அப்பதான் சாய் பேச ஆரம்பிப்பான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ட்ரைனிங் என்ன அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போர்ட்ரேட்டே நீங்க வரைய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் கடைசியா இருக்க அழகான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட, யாருன்னு பார்த்தா ஜோசா அந்த இடத்துல உட்காந்துருப்பா. என்னையா அழகின்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஜோசா சொல்லி குச்சிக்கிட்டு இருக்க பொருட்டோ ஈனோஜினை பார்த்து, டே உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிருச்சா, ஜோசாவை பார்த்து அழகான பொண்ணுன்னு சொல்றாளே. அண்ட் கடைசியா வந்து அதாவது விருப்பமே இல்லாம நிறைய பேர் சோசாவோட போட்டோஸ் எல்லாம் வரைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இந்த போர்ட்ரேட்டை வரைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் பொருட்டோ வந்து ஒரு டிராயிங்கை வரைஞ்சிட்டு, அண்ட் சோசா இப்படி அழகா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த போர்ட்ரேட்டை காமிப்பான். அண்ட் அதுக்கு சிக்கடாய் சொல்றது என்னன்னா, டே பொருட்டோ உண்மையிலே சூப்பரா வரைஞ்சுக்கடா, இதுக்கு மேல இந்த பிக்சரை கேவலப்படுத்த முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நீ கேவலப்படுத்தி வச்சிருக்கங்கிற மாதிரி பொருட்டோ வந்துட்டு அந்த இடத்துல கேவலப்படுத்துவான். ஏன்னா இப்ப ஈனோஜின் சொல்றது என்னன்னா, டே நான் காலால வரைஞ்சா கூட நான் சூப்பரா வரைய வேண்டாம், உன்னையோட பயங்கரமா வரவேன்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே சாய் வந்துட்டு, பொருட்டோ நீ உண்மையிலே சூப்பரா வரைஞ்சுக்கடா, இது மூலமா நம்ம பீஸ்ட் ஸ்க்ரோல கூட யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஈனோஜினுக்குலாம் தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது, அதாவது கேவலமா வரையறவனும் கூட வந்துட்டு அந்த ஜுட்ஸு யூஸ் பண்ண முடியுது, பட் என்னால யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஈனோஜின் வந்து வருத்தத்தோட வந்து ட்ரை பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஈனோஜின் ரொம்ப வெக்ஸ் ஆகி கத்திக்கிட்டு இருப்பானா. அந்த இடத்துக்கு சோசோவும் அந்த இடத்துக்கு வரா. வந்துட்டு நீ எல்லாம் இப்படி பண்ண மாட்டியே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க சமயத்திலேயே அந்த இடத்துல ஈனோஜின் வந்து கிளம்பி போயிருவான். அவனோட திங்ஸ் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு போயிருவான். அண்ட் சோசோ கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு போறடா, ஏன் எடுத்துட்டு போலையா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இனிமேல் நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சூப்பர் ஸ்கோர்லாம் பயன்படுத்த மாட்டேன், எங்க அம்மாவோட ஜுட்ஸும் நிறைய ஜுட்ஸு இருக்கு, அதை பயன்படுத்திக்கன்னு சொல்லிட்டு போயிருவான். அண்ட் அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி ஒரு உண்மையான பேட்டிலே ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இந்த பேட்டில் வந்து 3 man ஸ்குவாடா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் அதுல அதாவது அதை தோக்குறவங்க வந்துட்டு கிராஜுவேஷன் ஆக மாட்டாங்க. ஆனா அப்படிதான் வந்து ஈனோசிகாச்சோ ஃபார்மேஷன்ல இவங்க 3 பேர் நிக்க, எதிரால வந்து நம்ம ஈவாபே ஒரு டீம் நிப்பானுங்க. அண்ட் சடனா வந்துகிட்டு நம்ம ஈனோஜின் வந்து மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸோ போடுவான் ஈவாபே மேல. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி ஈவாபேவும் வந்துட்டு அதுல காட் பண்ணிடுவான். பட் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல கழிச்சு ஈவாபே வந்துட்டு நார்மலா எந்திரிச்சிருவான். அதுக்கான காரணம் வந்துட்டு மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு ரொம்ப நேரத்துக்கு வேலைக்கு ஆகல. அண்ட் சக்கராவை வந்து அந்த அளவுக்கு இன்ஃபியூஸ் பண்ண முடியல நம்ம ஈனோஜினால. அண்ட் கடைசியில இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவாபே
டீம் வந்து செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதே சமயத்துல கடைசியில வந்து சோஜோ தான் வந்துட்டு நம்ம ஈனோஜினோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து உன் வேலையை ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு சொல்லுவான். பட் இருந்தாலும் நம்ம ஈனோஜின் வந்து இன்னும் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லயே இருப்பான். அந்த சமயம் பார்த்து லீ வந்து நம்மளால அடிச்சு போட்டுருவான். அண்ட் கடைசியா ஈவாபேயோட டீம் வின் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா இப்பதான் வந்து நம்ம சிக்கடா யோசிப்பான், ஆக்சுவலா வந்து ஈவாபேயோட டீம் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்காங்க, பட் நம்ம தான் வந்து மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே டிப்ரெஷனான ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. கட் பண்ணிட்டு நம்ம சாயை தான் காட்டுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஈனோவோட பூக்கடையில தான் நின்றுட்டு இருப்பான். இப்ப ஈனோ சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம ஈனோஜின் வந்து காலையில வந்து என்கிட்ட வந்து மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் வந்து கத்துக்கிட்டு போனா, எனக்கு என்னமோ சரியா படல, நீங்க அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, இப்பெல்லாம் வந்து அவனோட ஜுட்ஸுவே மறந்து போயிட்டான். ஆனா அதுக்கு சாய் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கான், ஏன்னா அவன் நம்ம பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாய் சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இந்த மாதிரி என்னோட ஆர்ட் தான் வந்துட்டு இங்க இருக்க பீப்புளோட ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது, ஆக்சுவலா அவங்க மனசு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சாய் சொல்லுவான். ஒன்னு ஈனோ வந்துட்டு இந்த மேட்டரை போய் நீங்க முதல்ல ஈனோஜின் கிட்ட சொல்லுங்கிற மாதிரி சொல்லுவா. அண்ட் அத்தனை நாள் பட்டா ஒரு பெரிய ஷாக்கு, ஏன்னா ஹீமாவரி வந்து இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்க வந்திருப்பா. ஆக்சுவலா வந்து இந்த சின்ன பசங்களுக்கான டிராயிங் காம்படிஷன்ல நம்ம ஹீமாவரி ஜெயிச்சிருப்பா, அதுக்காக தான் கூட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இப்ப சாய் வந்துட்டு டே ஈனோஜின் உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பட் ஈனோஜினுக்கு எனக்கு எதுவும் டவுட் எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அண்ட் டக்குன்னு பக்கத்துல இருக்க சுமீரே வந்துட்டு இந்த மாதிரி ஈனோஜினால நவுற கூட டிராயிங் கூட பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாளா. டக்குன்னு ஹீமாவரி வந்துட்டு ஏதாவது உங்களோட டிராயிங் நவுருமா எனக்கும் சொல்லித்தாங்க சந்தோஷப்பட, இல்ல நான் டிராயிங் எல்லாம் விட்டுட்டேன், எனக்கு அது இன்ட்ரெஸ்டா இல்ல, எனக்கு அது திறமையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரொம்ப சோகமா பேசிக்கிட்டு இருப்பான் நம்ம ஈனோஜின். அண்ட் ஈனோஜின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவனோட பழைய டிராயிங் ஒன்னு எடுத்து வந்து பாப்பான். அப்பதான் வந்து ரியலைஸ் பண்ணுவான் அவனோட ஓல்டு டிராயிங்க்கும் இப்ப இருக்க டிராயிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. This made him happy? It brings back memories and it's drawn really well, you know. ஆனா அடுத்த நாள் நம்ம ஈனோஜின் போய் நம்ம ஹீமாவரி கிட்ட மண்டி போட்டு இந்த மாதிரி தயவு செஞ்சு எனக்கு கத்துத்தாமா, நீ என்னதான் பண்ற இவ்வளவு பயங்கரமா வரையற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு ஹீமாவரி சொல்றது என்னன்னா, நான் டிராயிங் பண்றப்பெல்லாம் எங்க அப்பாவை நினைச்சு பார்ப்பேன், அதனால டிராயிங் சூப்பரா வரும்னு சொல்லிட்டு இருப்பா. ஓ இதுதான் உண்மையான காரணமா அப்படிங்கிற மாதிரி அவனுமே யோசிச்சு பார்ப்பான். ஏன்னா அவன் டிராயிங் பண்றப்பையும் ஒரு மாதிரி பிளைண்டா தான் டிராயிங் பண்ணிருப்பான். ஆனா அதுக்கப்புறம் சாய் வந்துட்டு அவன் அதாவது ஹீமாவரியோட போட்டோ பார்த்து வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்பான். அந்த இடத்துல வந்து ஒரு பாம் மாதிரி பிளாஸ்ட் ஆயிரும். அது மூலமா ஹீமாவரி இருக்க பேப்பர் வந்து பறந்து போயிரும். அண்ட் கடைசியில பார்த்தா அந்த பேப்பர் வந்து தண்ணிக்குள்ள விழுகிற நிலைமைக்கு போயிரும். அண்ட் பொருட்டோ காப்பாத்தலாம்னு சொல்லி போயிட்டு இருப்பான். அப்பதான் ஈனோஜின் ரியலைஸ் பண்ணுவான், இந்த மாதிரி அந்த பேப்பர் தண்ணியில விழுகிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. ஆக்சுவலா அந்த ஃபீலிங் எனக்கு இல்லாம போயிருச்சு. ஏன்னா என் டிராயிங் மேல எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் அதை வந்து சூப்பர் பீஸ்கோல யூஸ் பண்ணிருக்க முடியும். பட் இந்த யூஸ் பண்ணாத காரணம் எனக்கு ஒரு ஃபீலிங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா சூப்பர் பீஸ்கோல யூஸ் பண்ணி அப்படியே பறவை மேல உட்காந்து எப்படியும் அந்த டிராயிங்கை காப்பாத்திடுவான். ஆனா அதே சமயத்துல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நம்ம ஹீமாவாரியோட டிராயிங்கையும் யூஸ் பண்ணுவான். கடைசியில பார்த்தா அது வந்து ஒர்க் ஆயிரும். அண்ட் வந்து நருட்டோட பொம்மை வந்து காத்துல பறந்துகிட்டு இருக்கும். அண்ட் கடைசியில ஈனோஜின் வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு டிராயிங்கை வரையறான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓ நீ கத்துக்கிட்டியா, ஓ மூலியமாவே கத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சாய் வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து காட்டுவான். இதுதான் உண்மையிலே எனக்கு ஃபேவரட்டான பேப்பர் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா அதுல வந்து நம்ம ஈனோஜின் தான் வரைஞ்சிருப்பான், அவனோட ஃபேமிலி போட்டோ மாதிரி ஒண்ணு, அதுதான் ஃபேவரட். அண்ட் நம்ம பொருட்டு வந்து அகாடமிக்குள்ள வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் சொல்லி கூப்பிட்டு இருப்பான். கடைசியில பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டானுங்க. என்னன்னு கேட்டா எல்லாருமே வந்து கிராஜுவேஷன் அதாவது டெஸ்ட் நடக்கிறதுக்காக எல்லாருமே வெறி கொண்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் பொருட்டும் வந்துட்டு அவங்க எல்லாம் கண்டிப்பா வருவாங்க மாதிரி எதிர்பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பான். பட் சாரதா வந்து ஓப்பனா சொல்லிடுவா, இந்த மாதிரி கண்டிப்பா உனக்கு வரப்போறது கிடையாது அப்படின்னு. அதுக்கு பொருட்டோ வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னால கண்டிப்பா உனக்கு வருவானுங்க, அதை நீனும் பார்க்க போறாங்கிற மாதிரி பொருட்டோ சொல்ல, உடனே சாரதா வந்து நீ மட்டும் தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, கடைசியில பாரு உன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஊத்திக்க போதுங்கிற மாதிரி தான் சாரதா சொல்லிட்டு கிளம்பிடுவா. அண்ட் அப்ப நம்ம பொருட்டோ வந்து கடையில போய் உட்காந்துருப்பான். கூட வந்து ஷிகடாய், சோசோ அண்ட் வந்து நம்ம ஈனோ உட்காந்துருப்பாங்க. அண்ட் அப்ப பொருட்டோ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கார்டு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். பட் அவங்க எல்லாருமே ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அது இல்லாம அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க. அண்ட் அப்பதான் பொருட்டோ ரியலைஸ் பண்ணுவான், இந்த மாதிரி சாரதா சொல்றது எல்லாமே வந்து உண்மையா நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அந்த டைம்ல டிவில வந்துட்டு ஒரு மீனை பத்தின விளம்பரத்தை போடுவாங்க. அதை பார்த்தோன்னே பொருட்டோ வந்துட்டு நம்மளுமே அதாவது இந்த மீனை வந்து பிடிச்சி சாப்பிடலாமே, ஒரு கேம்ப் மாதிரி அமைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுப்பான். ஆனா அந்த ஐடியாவுக்கு ஆரம்பத்துல ஒரு மாதிரி வந்து ஹெசிடேட் பண்ணாலும் அதை வந்து ஒத்துக்கிறாங்க. அதே சமயத்துல பொருட்டோ வந்து வேணுங்கிற விஷயத்தெல்லாம் போய் கடையில வந்து வாங்கிட்டு வரான். சிக்கடாய் கூட போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அண்ட் அதையும் தாண்டி டெங்கி அவங்க அப்பா வந்துட்டு ஒரு அதாவது ஃபிஷ் மாதிரி ஒன்னு வச்சிருக்காரு. அண்ட் வந்து இந்த விஷயத்தை நடத்துறதுக்காக டெங்கி அவங்க அப்பா கிட்ட தான் கேக்குறாங்க. ஏன்னா டெங்கி அவங்க அப்பா வந்து புதுசா இடத்தை ஓபன் பண்ணிருக்காராம், அதுல அந்த மீனெல்லாம் விட்டுருக்காராம். அதனால அதுல போய் நம்ம பிடிச்சி கேம்ப் ஃபயர் எல்லாம் போடுவோங்கிற மாதிரி டெங்கி சொல்ல, அதுக்கப்புறம் வேலை எல்லாத்தையும் பாப்பானுங்க. அண்ட் சிக்கடாய் கேட்கறது என்னன்னா, திருதிருப்பு நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீயே வந்து எல்லா பொறுப்பையும் எடுத்து பண்ணிட்டு இருக்க, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கறப்பதான் பொருட்டோ சொல்லுவான், இந்த மாதிரி நம்ம கிராஜுவேட் அதாவது எக்ஸாம் நடக்க போது
அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தனித்தனியா பிரிஞ்சிருவோம், அதுக்கு முன்னாடி ஒரு மெமரிபிள் விஷயத்த பண்ணிவிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு சாரதாவை காட்டுறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு போனோடனே நம்ம சாக்குரா கடல மாட்டின்னு சொன்னோடனே, ஓ நீங்க கேம்ப் ஃபயர் அமைக்க போறீங்களா, உண்மையிலே நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் சாக்குரா சொல்லுவா. பட் எனக்கு இதுல விருப்பமே இல்லைங்கிற மாதிரி தான் சாரதா சொல்லுவா. அண்ட் உடனே சாரதா வந்துட்டு இடியட் பொருட்டோன்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே சாக்குரா சிரிச்சிட்டே போவா. என்ன எதுன்னு கேக்குறப்பதான், நாங்க சின்ன வயசுல இந்த மாதிரி தான் நருட்டோ வந்து ஏதாவது ட்ரிப் எல்லாம் பிளான் பண்ணுவான், அதுக்கு நான் வந்து நருட்டோ கிட்ட இப்படிதான் சொல்லுவேங்கிற மாதிரி சாக்குரா சொல்லுவா. உடனே அந்த இடத்துல வந்து சாரதாக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பொருட்டோ கிட்ட வந்து கேவலமா சொல்லிருப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி. பட் இந்த இடத்துல சாக்குரா வந்து இவ்வளவு தூரம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறத பார்த்துட்டு, ஒருவேளை நீங்க கடைசி வரைக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சாக்குரா பத்தி கேட்டுருவா. அதுக்கு சாக்குரா சொல்றது என்னன்னா, அதாவது சின்ன வயசுல என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் என் கூட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. அண்ட் மே ஆர் மே நாட் உனக்கும் அந்த மாதிரி நடக்கலாங்கிற மாதிரி தான் சாக்குரா சொல்லிட்டு இருப்பா. அண்ட் எல்லாருமே வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அண்ட் அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாருமே டென்ட் போட்டு ஜாலியா இருப்பாங்க. அதே சமயத்துல மீன் பிடிக்கிறதுக்காக வந்துட்டு சில கூட்டம் போயிருக்கும். பட் வந்து மீன் வந்து கடைசி வரைக்கும் மாட்டவே மாட்டாது. மதியம் ஆகும், அப்போ வரைக்குமே ஒரு மீன் கூட மாட்டின மாதிரி தெரியல. அண்ட் அப்ப டெங்கி அவங்க அப்பாவோட கம்பெனில வேலை செய்யற ஒருத்தர் அந்த இடத்துல வராரு. இந்த மாதிரி பொருட்டோ எல்லாம் கேட்பாங்க, என்ன அது மீனே மாட்ட மாட்டுது அப்படின்ட்டு. அவர் சொல்றதுனா, நேத்து நல்லா மழை பெஞ்சனால இன்னைக்கு மீன் எல்லாமே வந்து கல்லு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கும், கண்டிப்பா வெளியே வராது. நான் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா இம்பாசிபிளான விஷயம் இன்னைக்கு நீங்க மீன் பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அண்ட் கடைசியில பார்த்தா பொருட்டோவோட தூண்டில வந்து ஒரே ஒரு மீன் மட்டும் மாட்டோம். அதை வந்து பொருட்டோ கரெக்டா தூக்கி இருக்கலாம். பட் வந்து சிக்கடாய் சொல்லுவான், டே வேமா தூக்கிறாத கயிறு அந்து போயிரும் சொல்லிட்டே இருப்பான். பட் பொருட்டோ வேமா தூக்க அந்த கயிறு அந்து போயிரும். அண்ட் கடைசியில எல்லாத்துக்குமே மனசே உடஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து டென்ட்டுக்கு வந்து திரும்பி போக ஆரம்பிச்சிருவாங்க. பொருட்டோ கதறிட்டு இருப்பான், டே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கடா மீனை பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே வந்து டென்ட்டுக்கு போயிருவாங்க. அண்ட் ராத்திரி ஆகுது, எல்லாருமே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஈவாபே வந்து சூப்பரா சமைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா எல்லாருமே சாப்பிட்டு கேம்ப் ஃபயர்ல போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்துல எப்படி இருந்தது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. பொருட்டோ மட்டும் தனியா உட்காந்து வானத்தை பாத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் சடனா வந்து பொருட்டோ வந்து எந்திரிச்சு போயிருவான். இந்த மாதிரி நான் போய் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டில் எடுத்துட்டு போயிருவான். போயிட்டு உட்காந்துருவான். கடைசியில பார்த்தா பின்னாடி 2 பேர் வருவாங்க. யாருன்னு பார்த்தா சாரதா அண்ட் சுமிரே. அண்ட் இந்த மாதிரி சாரதா சுமிரே 2 பேருமே பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, இந்த மாதிரி சாரதா வந்து இந்த மாதிரி நான் நேத்து சொன்னது உனக்கு வந்து ஒரு மாதிரி மனசை வந்து உறுத்திக்கிட்டு இருக்கா, ஒரு மாதிரி வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப, கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லுவான். சரி ஓகே ஆனா மன்னிச்சிரு, ஆனா நீ நினைக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்க போறது இல்லைங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்லிட்டு இருக்க. கடைசியில பார்த்தா தூண்டில வந்து ஒரு மீன் மாட்டிக்கும். அண்ட் அப்போ சுமிரே சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி நானுமே வந்து ஒரு மோசமான ஒருத்தியா தான் இருந்தேன், ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அப்படிங்கறது எனக்கு சுத்தமா தெரியாம தான் இருந்துச்சு. பட் பொருட்டோ நீ என்ன சேஞ்ச் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்ப. கடைசி இந்த மீனை வந்து நம்மளால பொருட்டோவால புடிச்சு இழுக்க முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். சாரதாவும் ஹெல்ப் பண்ணுவான், பொருட்டோக்கு முடியல. ஆனா அப்ப சுமிரே உடனே வந்து தூபேங்கிற அனிமலை சமன் பண்ணி விடுவா. அப்ப சுமிரேயுமே சொல்றது என்னன்னா, இது வரைக்கும் இந்த நூவேங்கிற அனிமலா வந்து ஒரு கேர்ஸா தான் வந்து யூஸ் பண்ணப்பட்டுச்சு. பட் பொருட்டோ ஒன்னால இன்னைக்கு வந்து அது நல்லது செய்யுது அப்படிங்கிற மாதிரி அவளுமே வந்து சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணுவா. அந்த கயிறு ஆக்சுவலா ஸ்ட்ராங் பண்ணி விடுவா. அண்ட் பொருட்டோ சாரதா 2 பேரும் சேர்ந்து இழுப்பாங்க. சேர்ந்து இழுக்கிறப்பயுமே வந்து உங்களால வந்து இழுக்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த வந்து மீன் வந்து தண்ணியில வந்து கூச்சிக்கிட்டு இருக்கும். அண்ட் சடனா எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் சிக்கடை வந்து பேரலைஸ் ஜெட்ஸோ போட்டு 2 பேத்தையும் தடுப்பான். ஈவாபே வந்து ஒரு பிளாக் மாதிரி கட்டுவான். மிட்சுகி வந்து தண்ணிக்குள்ள வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பான். அண்ட் இந்த மாதிரி ஆளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண அந்த மீனை எப்படியோ கடைசியா புடிச்சிடறானுங்க. புடிச்சிட்டு எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் நம்ம பொருட்டோ. அவனுக்கு நன்றி சொல்லுங்கிற மாதிரி டெங்கி நன்றி சொல்லிட்டு இருப்பான். பட் பொருட்டோ மட்டும் அந்த மீனை வந்து உத்து பார்த்துக்கிட்டே உட்காந்து கிடப்பான். இப்ப பொருட்டோ சொல்றது என்னன்னா, இது நம்ம டீம் ஒர்க் மூலமா தான் முடிச்சோம், நம்ம எல்லாரும் சேர்ந்தனாலதான் இந்த மீனை பிடிச்சிருக்க முடியுது நம்மளால அப்படிங்கிறப்ப சாரதா சொல்லுவா, இந்த மாதிரி எங்க அம்மா சொன்னாங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்கிற மாதிரி சொன்னாங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல சாரதா சொல்லிட்டு இருக்க. சுமிரே வந்துட்டு மேல இருக்க ஸ்டார்ஸ் வந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அண்ட் சடனா வந்து எல்லாருமே இந்த ஸ்டார்ஸ் போய் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம பூமியில இப்படி ஒரு இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் சடனா வந்து எல்லாருமே வந்து இவங்க அகாடமி பண்ண வந்து கெட்ட விஷயமா இருக்கட்டும் நல்ல விஷயம் இருக்கட்டும் எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா இப்ப பொருட்டோ எல்லாருமே சொல்றது என்னன்னா, கண்டிப்பா நம்ம இன்னொரு தடவை இந்த இடத்துக்கு வரும், எல்லாருமே சேர்ந்தே வரலாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் டார்க் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா அப்பதான் பொருட்டோ வந்துட்டு அவனோட அந்த மீனவே சாப்பிடுவாங்க, அவனோட பங்கவே சாப்பிடுவான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அண்ட் இந்த 2 எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அண்ட் வந்து நம்ம சேனல் எப்படி இருக்கு, அண்ட் வந்து நம்ம ரெகுலரா வீடியோ போறது எப்படி அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். ஏன்னா ஒரு கமெண்ட் சொல்லாம எல்லாத்துக்கும் நான் இப்ப இது வரைக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன்.